இந்த கோட்டையே பார்த்தீங்கன்னா பேய் கோட்டை அப்படின்னு தான் சொல்கிறாங்க உள்ளூரில் இருக்க சுற்றி இருக்கிற மக்களே இந்த கோட்டைக்கு தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டேர் சூஸ் பண்ணியிருக்கலாம். வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10 days 10 district ட்ரீ பிளான்டிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஒரு 10 district போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டான ChatGPT ஒரு டேரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம செடி நட்டு வருவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இது 4வது வீடியோ. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்காங்க. ஸோ நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ChatGPT நம்ம கொடுத்த டேரன் அப்படின்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத போக சொல்றேன். ஸோ இந்த கோட்டையை ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல செடி நட போறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு எங்கள் ஊர் நெய்வேலியில் பஸ் ஏறினேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஒரு 20 கிலோமீட்டரு, விருதாச்சலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தொழுதூர் அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டரு. ஸோ தொழுதூர்லேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் மூலமாக இங்கே வந்திருக்காங்க. இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மங்கலம். ஸோ தொழுதூர்லேருந்து நீங்கள் லோக்கல் பஸ்ஸில் மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அங்கே இருக்கு பாருங்க, ஹைவேலேருந்து அந்த மங்கலம் மாரியம்மன் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த ஆர்ச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டருங்க அந்த கோட்டை. மக்களே, நீங்கள் வரீங்க அப்படின்னா காலையில் வாங்க, அப்படி இல்லைன்னா சாயங்காலம் வாங்க. இந்த மதிய டைமில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு வந்திருக்காங்க. இந்த டைம்லலாம் வெயில் பார்த்தீங்கன்னா விட்டு பிரிபிரின்னு பிரிக்குது. ஸோ வந்துடுவாங்க, உங்களுக்கு அங்கே தெரியுதுங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரஞ்சன்குடி கோட்டை. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பாதுகாக்கப்பட்ட சின்னம். ஸோ அப்படி தாங்க வந்தோம். நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா பைக்கை இங்கேயே நிப்பாட்டிட்டு கேட் இங்கே இருக்குது, இது அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இந்த கோட்டைக்கு என்ட்ரி ஃபீ எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லைங்க, பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இது என்னன்னு தெரியுதுங்களா? சுற்றி இது இதுதான் கோட்டை நுழைவாயில். இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளம் மாதிரி இருக்குல்ல, இது இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா அகழி வெட்டுவாங்க. கோட்டைக்கு வெளியிலேருந்து படையெடுப்புகள் எதுவும் வந்துச்சு அப்படின்னா தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அகழி வெட்டுவாங்க. அகழி அப்படின்னா ஒன்றும் இல்லை, குளம் சுற்றி பார்த்தீங்கன்னா 6 மாதிரி குளம் வெட்டியிருப்பாங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னா முதலைகள், அதுக்கப்புறம் ஆபத்தான உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள விட்டுருப்பாங்க. எதிரி படைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை தாண்டி தானே வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தடுப்பு இருக்கும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. நம்ம கரெக்டாக 12 மணிக்கு வந்திருக்கோம். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேயெலாம் நடமாட்டம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, 12 மணிக்கு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையே பார்த்தீங்கன்னா பேய் கோட்டை அப்படின்னு தான் சொல்கிறாங்க உள்ளூரில் சுற்றி இருக்கிற மக்கள். பார்த்துப்போம், என்ன இருந்தால் பூமிக்கு இல்லைனா சாமிக்கு போக வேண்டியதான். மக்களே, இந்த கோட்டைக்கு தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டேர் சூஸ் பண்ணியிருக்கலாம். வெளியில் ஒரு 4 பைக் நின்றுச்சுல, எல்லாமே லவர்ஸ் போலங்க. நான் போகும்போது 2 பேர் கிளம்பி போனாங்க லவர்ஸு. சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்துக்கு ஒரு மரத்துக்கு கீழேயும் 2 பேராக உட்காந்துருக்காங்க. ஸோபா இந்த வெயில் கூட இப்போ எனக்கு எரியல. சரி, ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு வந்துட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தெரியுதுங்களா, இந்த மரத்துக்கு கீழே 2 பேர், அந்த மரத்துக்கு கீழே 2 பேர். அவங்களெல்லாம் காட்டக்கூடாது, நம்ம போயிட்டு அந்த கோட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இது யாருன்னு தெரியுதா? ஆஞ்சநேயர். அங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல. இப்படி தாங்க ஏறி வந்தோம் படி. அங்கேருந்து இப்படி ஏறி வந்திருக்கோம். ஐயோ, நான் கூட இந்த வெயிலில் ஏன்டா வரும்னு நினச்சேன். ஆனால் வெயிலில் கூட வந்துடலாங்க. இவங்க மத்தியில் வர முடியல. எல்லா இடத்துலையும் 2 பேரா. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய ஓட்டம் இருக்குது, தெரியல. இப்போப்பா ரஞ்சன்குடியிலேருந்து யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகிறாங்க, உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த கோட்டையில் தேடி பாருங்கள், இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமாக நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஸோ மக்களே, கோட்டைக்கு மேலே வந்துட்டோங்க. ஸோ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. அங்கே தெரியுதுங்களா, அங்கேருந்து தான் என்ட்ரி. இதோ இங்கே இருக்குது பாருங்க, அங்கேருந்து என்ட்ரி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நடந்து வந்திருப்போம். இப்படியே நடந்து இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறி இப்படி வந்திருப்போங்க. ஸோ கோட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சுங்க. இன்னும் 20% தான் இருக்குது. அந்த மெயின் பில்டிங் அந்த இது மட்டும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே இருந்த கோட்டைலாம் ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த கோட்டையோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ விஜயநகரம் அப்படின்னாலே நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர நாயக்கர்கள் அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17th செஞ்சுரியில் கர்நாடகா சேர்ந்த நவாப்புகள், அதாவது முஸ்லீம்ஸ் நவாப்புகள் இருக்காங்களா, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க 17th செஞ்சுரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1751 அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் ஒரு போர் நடந்திருக்குங்க. அந்த போருக்கு பேர் வாலிகண்ட போர். ஸோ ஏன் அதுக்கு வாலிகண்ட போர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த போருக்கு வாலிகண்ட போர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த போர் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட்டைக்கு நிறையா வரலாறு இருக்குங்க. ஸோ இந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளூரில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா இதை பேய் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 ஓட்டை மாதிரி இருக்குது. அந்த இது போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நெல் சேமிப்பு கிடங்கா அப்படி இல்லைனா இந்த ஜெயில் மாதிரி அந்த மாதிரி வச்சோமா என்னன்னு தெரிலங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கும்ல, வெடிமருந்து சேமிப்பு கிடங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல் சேமிப்பு கிடங்கு. நெல் சேமிப்பு கிடங்கு கூட பார்த்திங்கன்னா பில்டிங் மாதிரி தான் கட்டுவாங்க. இந்த வெடிபொருள் சேமிப்பு கிடங்குலாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டையில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி வெடிபொருள் சேமிப்பு கிடங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைதிகள் அடைச்சி வைக்கிற சிறை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. ஸோ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை சுற்றி 4 இது இருக்கும். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா கீழே யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கண்காணிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 தாங்க இருக்குது. நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே 2 பேர் நிற்கிறாங்கல்ல, ஸோ அது இந்த 2 மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சிங்க. 80% அழிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20% தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங்காக வரீங்க அப்படின்னா இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வர அளவுக்கு ஒருத்தர் இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா, பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடாதுங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு அண்ணனை காட்டியிருப்பேன்ல, அவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ விக்கிபீடியாவில், கூகுளெலாம் ஒன்று போட்டிருக்காங்க, யூடியூப்பில் நிறையா ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு இது காட்டுறேன், என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு ஓட்டை மாதிரி? ஸோ இது என்ன அப்படின்னா, அந்நிய படையெடுப்புகள், அதாவது எதிரி நாட்டுக்காரர்கள் வந்து இங்கே படையெடுத்து வந்துட்டாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ராஜாக்கள், இந்த ராஜ்யசபையை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தியிருக்காங்க. அங்கே வந்து கீழேருந்து ஒரு வழி இருக்கா, அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா இது மூலமாக தப்பிச்சு போயிடலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் எனக்கு சொன்னது. நான் பார்த்திங்கன்னா சுரங்கம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்கான வழியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கட்டினது வந்து விஜயநகர பேரரசு அப்படின்னு போட்டிருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிற்கால பாண்டியர்கள் அவங்க வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மீன் சின்னம், அது பாண்டியர்கள் அப்படின்னால மீன் சின்னம் சொல்லுவாங்க. மீன் சின்னம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னமும் இருக்கான். ஸோ பிற்கால பாண்டியர்கள் கட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள், அதுக்கப்புறம் வந்து செஞ்சி நவாப்புகள் இருக்காங்களா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டிருக்காங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த மசூதி பார்த்தீங்கன்னா நவாப்புகள் கட்டினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாலிகண்ட போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்துச்சு. ஸோ அந்த போர் அப்போ சேதப்பட்ட கற்கள், இங்கே அந்த கீழே இருக்கிற கோவில்கள் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த சேதமான நிலையிலேயே அந்த ஓரத்துலலாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் நமக்கு சொன்னார். ஸோ அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பற்றி ரொம்ப நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்ல முடியாது தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல சொன்னார். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்பு மிக்கப்பட்ட இடங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அழிஞ்சிக்கிட்டே வருது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா மண், அந்த செவுரெல்லாம் வந்து மண் ஏறிக்கிட்டே வருது செவுத்துலலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்லேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரமைச்சு இந்த இடத்தோட வரலாற்றை இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரப்புங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட ஒரு சுருக்கமான வரலாறு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெரம்பலூர் போயிட்டு ஸோ நம்மளோட செடியை பார்த்தீங்கன்னா நட்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுப்போம். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மக்களே வந்துட்டோங்க கார்டன், அன்பு நர்சரி கார்டன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் இருக்கும், அங்கே இறங்கியிருப்போம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கன்று ஒன்று வாங்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல நட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுப்போங்க. உள்ளே போயிட்டு கேட்போம் என்ன மரக்கன்று இருக்குது என்னன்னு கேட்போம். இந்த மரம் தாங்க வாங்க போகிறோம்.
இந்த மரம் பேர் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த மரம் பேர் என்னன்னு மறந்து போச்சுங்க. இது வந்து நல்லா நிழல் தரும். எங்கள் முன்னாடி பழைய வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. போயிட்டு இங்கே நட முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேற ஒரு நல்ல இடம் தேடணும். நான் போயிட்டு இந்த மாதிரி இந்த செடி எவ்வளோ சொல்கிறாங்க என்னன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்க, KTM பெரம்பலூர். இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த நர்சரி கார்டன். இந்த மரம் தாங்க வாங்கியிருக்கோம். இந்த மரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பூவரசங்கன்னு. அந்த அண்ணன் கேட்டால் சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா காசு வந்து 100 ரூபாயா இருந்துச்சு, நான் ஒரு 10 ரூபா இருந்துச்சு. ஸோ அந்த 10 ரூபா மட்டும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா செடியை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. சரி ஓகேங்க. இந்த கன்று பார்த்தீங்கன்னா நர்சரியில் கேட்டு பார்த்தாங்க ஏச்சு நட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம போயிட்டு இதை ஒரு நல்ல இடத்துல நட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. ஸோ இவர்கிட்ட சொன்ன இதுமாதிரி செடி நடணும் அப்படின்னா அந்த நகராட்சி இருக்குது தம்பி நட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு போனார். வேணாம் நான் இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல தம்பி, நல்லா செய்யுங்க, செடி நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இது கொடுத்துட்டு போனார். சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு உள்ளே கேட்போம். மக்களே, நமக்கு பர்மிஷன் கிடச்சிச்சிங்க. ஸோ அப்படி இப்படி பேசி பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கியாச்சு. நம்ம இந்த மரம் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனால் இந்த செடி வாங்கிட்டு போயிட்டு நடுறது இருக்குல்ல ஒரு இடத்துல, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறது 20%. நான் நிறைய பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல போய் கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது செடி நடுறதுக்கு தான் ஒரு இடமா அலைவேன், ஏன்னா போய் நல்ல இடத்துல நன்னுள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் சொன்னாங்க SO சார்ட்ட பேசணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி பேசி பார்த்தீங்கன்னா சம்மதிக்க வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம செடி நட போகிறோம். மக்களே, நம்ம செடியை நட்டுட்டோங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம்லாம் நட்டுருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செடி நட்டு அது பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சு. அதனால் வந்து நம்ம இங்கே நட்டுறோங்க. கரெக்டாக எங்கே அப்படின்னா இது வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு, இது வந்து பெரம்பலூர் நகராட்சி. அது பெரம்பலூர் நகராட்சிக்கு மெயின் கேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பூவரச மரம் நட்டுருக்கோம். ஸோ நம்மளோட பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமான லைக்ஸ் வருதோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போவோம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ முடிச்சுப்போம். SO சார் பார்த்தீங்கன்னா கூட்டிருக்காரு இந்த வீடியோ செடி நடுறதை பார்த்துட்டு. அவர் போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி ஓகேங்க, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. சரி ஓகே, டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.